கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். தமிழகத்தில் விவசாயத்திற்கு பிரதானமாக விளங்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 8 வட்டாரங்களில் வேளாண் உதவி இயக்குனர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதால் வேளாண் அலுவலர்கள் பொறுப்பு அலுவலர்களாக கவனித்து வருகின்றனர். இதனால் பயிற்சி பாதிப்பு, கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் தொய்வு நிலவுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாக வேளாண் துறையில் பல்வேறு நிலை பணியிடங்கள் நிரப்பப்படாததால் பணிகளில் தொய்வு இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பேசிய விவசாயிகள், தஞ்சாவூர் மாவட்டத்தில் பூதலூர், மதுக்கூர், பாபநாசம், அம்மாப்பேட்டை, திருவோணம், பேராவூரணி ஆகிய 6 இடங்களில் வேளாண் உதவி இயக்குநர்கள் உள்ள நிலையில் தஞ்சாவூர், திருவையாறு, கும்பகோணம், திருப்பனந்தாள், திருவிடைமருதூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, சேதுபாவசமுத்திரம் ஆகிய 8 வட்டாரங்களில் உதவி இயக்குநர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. இந்த பணியிடங்களை வேளாண் அலுவலர்கள் கூடுதல் பொறுப்பாக கவனித்து வருகின்றனர். உரம் விற்பனையை ஆய்வு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட உதவி இயக்குனர் பணியையும் வேளாண் அலுவலரை கூடுதல் பொறுப்பாக கவனித்து வருகின்றனர். வேளாண் அலுவலர்கள் பணியிடமும் முழுமையாக நிரப்பப்படாததால் ஒவ்வொருவரும் 20 கிராமங்கள் முதல் 30 கிராமங்கள் வரை கவனித்து வருகின்றனர். இதனால் மழை வெள்ளத்தால் பயிர்கள் பாதிக்கப்பட்டால் அவற்றை கணக்கெடுத்து அரசுக்கு அறிக்கை அனுப்புவது தாமதம் ஏற்படுகிறது. விரைந்து முடிக்க வேண்டும் என்று உயர் அலுவலர்களின் அழுத்தம் காரணமாக பாதிப்புகள் முழுமையாக கணக்கெடுக்க முடியாத நிலை உள்ளது. குறிப்பாக போதிய அலுவலர்கள் இல்லாத நிலையில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் கணக்கெடுப்பு இப்போது செயலி மூலம் நடைபெறுவதில் இடையூறுகள் உள்ளதால் கணக்கெடுப்பு முழுமையாக நடைபெறுமா என சந்தேகம் எழுகிறது என்று கவலையுடன் தெரிவித்தனர். இந்நிலையில் இதுகுறித்து பேசிய வேளாண் துறை அலுவலர்கள், வேளாண் அலுவலர் செய்ய வேண்டிய பணியை வேளாண் உதவி அலுவலரும் வேளாண் உதவி இயக்குனரும் செய்ய வேண்டிய பணியை வேளாண் அலுவலர்கள் செய்து வருகின்றனர். செயலி முறை கணக்கெடுப்பில் தாமதமாகும் நிலையில் இதுபோன்ற புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தும் முன்பு காலியாக உள்ள அனைத்து நிலை பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்று தெரிவித்தனர்.